அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியா ஃப்ளேவர்ஃபுல்லான தேங்காய் பால் சாதம் ரொம்ப சுலபமா சுவையா செய்யலாமா? இது செய்யறதுக்கு முதல்ல குக்கர்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால கண்டிப்பா சேர்க்கணும். இப்போ இதுல ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமா ஜாதி பத்திரி, கொஞ்சமா கல்பாசியும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் ஆப்ஷனல் தான், வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி தாராளமா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு தக்காளி ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கலர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக நான் தக்காளி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணா போதும். வெங்காயம் பிரியாணி மாதிரி நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த ரைஸ்க்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சரியா இருக்கும். இப்போ இது தேங்காய் பால் சாதம்ங்கிறதுனால தேங்காய் பால் நான் 2 கப் தேங்காய் பால் எடுத்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க முழுக்க தேங்காய் பாலையும் செய்யலாம். பட் இந்த மாதிரி நீங்க தண்ணி கலந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரியா கிடைக்கும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த அரிசி பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் 2 கப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு பொறுமையா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், காரம் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவு நெய், இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல மாத்திட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓபன் பண்ணணும், அப்பதான் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா உதிரியா சூப்பரா ரெடியா இருக்கு. இந்த ரைஸ் செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் கொடுக்கறதா இருந்தா இந்த அளவு பச்சை மிளகாவே உங்களுக்கு சரியா இருக்கும், இல்லைன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சாதத்தை ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம், ஆனா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.